கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஒரு 2-3 முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். முதலாவதாக, ஏற்கனவே நான் ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருந்தேன். அக்ரஹாரம் சப்போர்ட்டர்ஸ் குரூப் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அதில் போட்டிருந்தேன். இப்போ உங்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதாவது கடவுள் அனுகிரகத்தினால இஃப் எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல், வர ராமநவமி அன்னைக்கு, ஸ்ரீராமநவமி அன்னைக்கு, அதாவது 21 ஏப்ரல் அன்னைக்கு இந்த கர்மா சீசன் 2, அதாவது இந்த கதை கண்டினியூ பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பூஜை போடலான் இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கள் எனக்கு தேவை. அண்ட் வித் யுவர் சப்போர்ட், உங்கள் சப்போர்ட்னால தான் நான் நடந்துட்டுருக்கு. அண்டு அன்றைக்கி இந்த பூஜையை போட்டுட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதாவது இதோட கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்டோரி ஆஸ் எ சீரியல் அப்படின்னு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆர் ஆல்சோ they are very excited about it and they want to they will be participating in the serial. In fact, இது ஒரு I think இந்த serial is going to create a history அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியல் பாதியில் நிறுத்தப்பட்டு ரிவைவ் ஆனதாக நான் கேள்விப்படலை இது வரைக்கும். அதுவும் 15 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா 2006 இது டெலிகாஸ்ட் பண்ணால், அதுக்கப்புறம் இப்போ 2021 இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, கடவுளோட அனுகிரகத்தினால இது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஆதரவும் இருக்குது எனக்கு. அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங் விஷயம், அதாவது சமீபத்தில் பார்த்துட்டு வரேன், எல்லாரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பயங்கர டிஸ்கஷனில் இருக்கா. அதாவது சூர்யாவோட அப்பா யார், தாத்தா யார், அப்போ அம்புஜத்தோட பேரந்தானா அப்படின்னு ஒரு மாதிரி சில டிஸ்கஷன் நடக்கிறது. அந்த ட்வின்ஸ் அப்படின்னா விக்ரம் அந்த அம்புஜத்தோட வம்சாவளியில் வர ட்வின்ஸா, பிரியாவோட அப்பா சுந்தரேசன்னா அப்போ சுந்தரேசனோட அப்பா யார், அப்போ அவளோட கொள்ளு தாத்தா யார், so many things are happening. அண்ட் அப்புறம் இப்போ புதுசாக இருக்கிற எபிசோடில் சிவராமன் ஒரு கேரக்டர் வருது. அப்போ சிவராமன், இவர் பேர் சிவராமன்னா அப்போ சந்தானராமன் சிவராமன்னா இவர் ஏஜ் அண்ட் அனதர் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், இந்த ருக்கு பாட்டிக்கும் ராஜேஷ் அண்ட் அவள் அப்பா பரமசிவன் இவாளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஏன்னா இவள் 2 பேருமே ருக்கு பாட்டி ஆண்டின்னு கூப்பிடுறா. ஏன் ஆண்டின்னு கூப்பிடுறா? அப்போ ஆண்டினா இவா 2 பேருக்கும் அவளுக்கும் உள்ள இது என்ன? ஸோ இட்ஸ் குவைட், அஃப்கோர்ஸ் இட்ஸ் குவைட் அம்யூசிங் அண்ட் என்டர்டெய்னிங். அட் த சேம் டைம் ஐ எம் டியூட்டி பவுண்ட். எஸ், ஐ எம் டியூட்டி பவுண்ட் டு கிளியர் எவ்ரி திங். பட் அதுதான் வரப்போகிறது. ஃபர்தர் ஸ்டோரி அப்படி தான் ப்ராக்ரஸ் ஆகும். அண்டு இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இதனாலேயே நிறைய பேர் தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் ஆன் தேர் பர்சனல் இது என்ன சொல்கிறது, ஃபேமிலி ட்ரீ எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா. நம்மளோட 5th ஜெனரேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் அப்படின்னா, அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ரிட்டன் டு மீ ஆல்சோ, சார் நாங்கள் இப்போ எங்களோட ஜெனரேஷனை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அண்ட் இதுக்கு நடுப்புற என்ன ஆச்சுன்னா, இப்போ அக்ரஹாரம் சப்போர்ட்டர்ஸ் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு 4 நாள் முன்னாடி யாரோ ஒருத்தர் போட்டால், எங்களோட பூர்வீகம் அகரமாங்குடி, அதாவது கும்பகோணத்தில் இருக்குது, ஐயம்பேட்டை பக்கத்தில். அதை போட்டோன்னே இன்னொருத்தர் ஃப்ரம் த சேம் திஸ் ஒன் குரூப்பில், அவர் குருகிராமில் இருக்கார். அவர் நானும் அகரமாங்குடி. அப்போ இன்னொருத்தர் பூனாவில் இருக்கா, சார் நானும் அகரமாங்குடி. ஸோ the 3 of them started interacting and you will not believe, அவள் 3 பேருமே ஒருத்தருக்கு ரிலேட்டட் அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ தட் இஸ் another thing happening through karma. அண்ட் அதான் இதுதான் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட இது ஷேர் பண்ணிக்க வேண்டியது. அண்ட் செகண்ட் திங் இந்த இது இன்னொரு ஒரு ஃபியூ டேஸ் தான் கண்டினியூ ஆகும். எங்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற எபிசோட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் கண்டினியூ ஆகும்.
அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு அது ஒரு கொஞ்சம் டைம் கேப் இருக்கும். மீன்வைல் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நிறைய பேர் என்கிட்ட இன்னொன்று சொன்னால், சார் இல்லை நடித்தவாளோடலாம் நீங்கள் ஏன் சார் ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி அவளோட அனுபவங்கள், ஏன்னா எல்லாரையுமே மடிசாரில் பார்த்துருக்கா. அண்ட் வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், ருக்குவா நடித்த பிரீத்தி, அவளை வந்து அவள் வந்து சென்ட்ரல் ஃபிகர் இந்த அக்ரஹாரம் ஸ்டோரி. அவளும் கணபாடிகளும் சோமசேகர கணபாடிகளாக நடித்த பூவிலங்கு மோகன். ஸோ வாட் ஐ தாட் வாஸ், இவ்வளோ பேர் எல்லோரும் கேட்டதுனால நான் என்ன நினச்சேன்னா, சரி ஃபஸ்ட்டு வந்து இவாளோட ஒரு இன்ட்ராக்ஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோடாக போட்டுன்னு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவளோட இன்ட்ராக்ஷனும் நீங்கள் பார்க்கலாம். அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, நான் வந்து இங்கே சென்னையில் டி நகரில் வந்து பாட்டி வீடு அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே வந்து நான் இங்கே வந்து ஐ எம் மேனேஜிங் தேர் சாட் வர்டிகல், அதாவது இந்த நார்த் இந்தியன் இது இருக்கு இல்லையா, பேல்பூரி பானிபூரி அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேற்றுக்கு அதாவது 2 ஏப்ரல் நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு கப்புள் வந்து கொஞ்சம் ஐ திங்க் தே மஸ்ட் பி இன் தர் 70s நினைக்கிறேன். சார் நீங்கள் பாம்பே சாணக்கியா தானே? ஆமாம் சார். சார் நாங்கள் வந்து உங்களோட கர்மாவை வந்து அப்படி விடாமல் ரசிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து, அவள் வந்து இதில் வந்து மணப்பாக்கத்தில் இருக்கா, மணப்பாக்கத்துலேருந்து அங்கே வந்தோம் சார். அதாவது அவள் வந்து ஆக்சுவலி டைனிங்காக வந்திருக்கா. பட் என்ன பார்த்தோன்னே கர்மாவை பற்றியெல்லாம் பேசி அதை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் அவளுக்கு வந்து எழுந்திருந்து போகிறதுக்கே மனசு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்மா வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நாட் பிகாஸ் நான் எனக்காக சொல்லலை, ஒரு அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் அதை வந்து சார்ட் ஆஃப் ரிவைவ் ஆகிட்டு இருக்கோங்கிற ஃபீலிங் கூட வருது. அண்டு நான் அவள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், சார் ஒரு சின்ன இது நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்கா 2 பேருமே. சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எபிசோடில் வந்து டு பி அப்ரிஷியேட்டட் இஸ் தெர் இஸ் நோ எக்ஸாஜரேஷன். ஆக்சுவல் தத்ரூபமாக எடுத்த ஒரு சீரியல் இது. நம்பர் 2, அட் எவ்ரி டைம் யூ ஆர் வெரி மச் அட்டாச் டு தட் ஆஸ் இட் இஸ் எ ஃபேமிலி ஸ்டோரி. நம்பர் 2 வந்து நெக்ஸ்ட் என்னன்னு ஒரு எந்தூசியாசம் ஜாஸ்தியாக இருந்தது. ஃபர்தர் இந்த கர்மாங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி வந்து அது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாள், முற்பனை செய்யும் பிற்பனை சொல்லுவாளே ஒன்றும். அது வந்து நீ வாட் எவர் ப்ளஸ் ஆர் தேர், ப்ளஸ் யூ ஹவ் டு என்ஜாய், மைனஸ் இஸ் தேர் யூ ஹவ் டு அஃபோர்ட். அதான் நான் வந்து கேப்ஷன் கூட போட்டிருக்கேன், தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு. தன்னை சுடும். ஆமாம், நீங்களும் பேசலாம் ப்ளீஸ் சொல்லுங்க. யதார்த்தமா இருக்கு. கொஞ்சம் இது மாஸ்க் எடுத்துட்டு பேசலாமே, தப்பு கிடையாது. இப்போ தனி இங்கே இல்லை எப்படி இருக்கட்டும். ரைட், ஓகே. சொல்லுங்க, உங்கள் 2 பேரும் பேரை சொல்லிடுங்க. பேர் ஸ்ரீனிவாசன், அவ பேர் லலிதா ஸ்ரீனிவாசன். இது எங்கே இருக்கு? நான் வந்து ஐஎம் மணப்பாக்கம், DS1 நவீன்ஸ் ஜெயராம் கார்டன்ஸ். ஓகே. டாக்டர் அம்பேத்கர் நகர், ரிவர் வியூ ரோடு, மணப்பாக்கம், சென்னை 600125. ஓகே. அண்ட் இங்கே வந்து தற்செயலாக நீங்கள் இங்கே பாட்டி வீட்டில் இருக்கீங்க. இப்போ தற்செயலாக இந்த பாட்டி வீட்டுக்கு வந்தோம். வந்தோட உங்கள் மூஞ்சி பார்த்த உடனே இவரை பார்த்துருக்கமே இல்லையோ அப்படின்னு நீங்கள் பேசின உடனே ஐ வாஸ் so happy to meet you here. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து சொல்ற அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் நீங்க கொடுக்குற டாக்ஸ் எல்லாமே வந்து அதாவது யதார்த்தமா அப்படியே ஆஸ் இட் இஸ் பேசுற மாதிரி இருக்கே தவிர பேசுறதுக்காக ஒரு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படியே அது தட் இஸ் வெரி குட். ஆக்சுவலி we can connect with you. ஓகே, thank you. அந்த கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு, அது யதார்த்தமா இருக்கு. அண்ட் இந்த ஹோல் சீரியல் வந்து அது வந்து அந்த கான்செப்ட் கர்மாங்கிற கான்செப்டை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணலை எந்த இடத்துலையுமே. யார் என்னென்ன இது பண்ணாலும் நினைச்சாலும் அது அப்படியே கம்ப்ளீட்டாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சரி, இவன் யாரா இருப்பான்னு எங்களுடைய யோஜனை எல்லாம். எக்ஸாம் வேர்க்கடலை போட்டு பேக்கில் இருக்காங்க. அவன் வந்து இவன் என்ன இருந்தால் போகிற இதில் அப்படியே நாங்கள் இப்படி தான் எங்கள் திங்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே. அவன் ப்ரீவியஸ் என்ன ஜென்மம் எப்படியா இருந்தா, பூவிலங்க மோகன் என்ன மறுபடியும் அவருக்கு என்ன ஜென்மம் தெரியலையே. அந்த பாட்டி வந்து அப்பா அவருக்கு மேல் மெம்பர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆக்ட் பண்றாரு. அப்புறம் வந்து இந்த ராமனுடைய ரொம்ப ரியலிஸ்டிக். அண்ட் ஆக்சுவலாக இது நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிறேன்னா, இதை வந்து நான் 2 விஷயம். ஒன்று வந்து அந்த கன்சர்ன்ட் ஆர்டிஸ்ட்கெல்லாம் போட்டு காமிச்சேன்னா தே வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ ஈவன் தி ரசிகா, அதாவது இந்த மாதிரி இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
இந்த மாதிரி டெஃபினட்டாக இந்த சீரியலை பார்த்தவருக்கு எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை சார். இவன் ஒரு 2 எபிசோட் பார்த்தா வச்சுக்கோங்க, 2 எபிசோட் பார்த்தாருன்னா ஹீல் பி டெஃபினெட்லி மூவ். அண்ட் யூனோ வாட் நெக்ஸ்ட்ங்கிற ஒரு எடுத்து வைப்போம் இல்லை. அது இப்போ வந்து பாக்கி எல்லா சீரியலும் மோஸ்ட்லி தே ஷோ ஒன்லி மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை அந்த மாதிரி ஒரு வன்மா வச்சிருந்து பண்ணுறது. வாட் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் லைஃப்? அதாவது திஸ் டீச்சர்ஸ் வெரி குட் திங்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வாட் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் லைஃப்? வாட் இஸ் லைஃப்? கர்மா இஸ் தி பேசிக். அந்த கர்மா நீ வந்து அந்த போக்கை வந்து நீ இது பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு சின்ன கொஸ்டின் சார் ஃபைனலாக, அதாவது எப்படி உங்களுக்கு இது தெரிய வந்தது, இந்த கர்மா சீரியல் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்க? யூடியூப்ல when we were browsing we saw that karma and the பேர் வந்து we were so impressed with the name of the serial. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே பார்க்க முடியுதா, இல்லை திடீர்னு ஒரு எபிசோட் பார்த்து அதுலேருந்து பார்க்குறோம்? இல்லை பாப்பப் ஆனது வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்ததா, இல்லை ஏதோ ஒரு எபிசோடு வந்து அதுலேருந்து அப்புறம் பின்னாடி போய் பார்க்க ஆரம்பிச்சேன்? ஏதோ ஒரு எபிசோடு பார்த்துட்டு then we went மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு முதல்லேருந்து பார்க்கணும்னு ஆரம்பிச்சு we are watching. அண்ட் அப்புறம் இது வந்து சொன்னேன் இல்லையா, நீங்கள் டெய்லி வந்து இது பார்க்காம இது பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? இல்லை எனக்கு இன்ஃபேக்ட் வந்து இது ஆக்சுவலாக வந்து என்னுடைய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்து போய் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். இவன் ஒரு செஸ் ஆடிட்டு வருவேன், 10 மணிக்கு தான் அவன் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கல பார்த்தா தான் அது 11:30 மணி ஆனாலும் சரி தான். சரி கர்மா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமே, கொஞ்சம் பார்க்கலாம் 11 தானே அது இல்லை இன்னும் 2 எபிசோட் இப்போ வரலன்னு உடனே என்னடா இந்த பாயசெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ நீங்கள் தானே ஒன்று தான் போடுறேன்ல. ஆமாம் ஒன்று தான். ஏன்னா எனக்கு என்ன சொன்னேன் இல்லையா, அது பாதியில் நின்று போனதுனால இப்போ மறுபடியும் ஆக்சுவலாக த குட் நியூஸ் இஸ் தட் நான் வந்து இப்போ ரிவைவ் பண்ண போகிறேன். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அதை பூஜை போட்டுட்டு வில் ஸ்டார்ட் இட் அகெயின். ஓகே ஸோ வண்டர்ஃபுல் சார் மீட்டிங் போத் ஆஃப் யூ. தொடர்ந்து பாருங்க. ரொம்ப பெரிய, ஏன்னா இது வந்து யதார்த்தம் சார். திஸ் இஸ் ஆக்சுவல். இந்த கர்மாங்கிறது வந்து அந்த கான்செப்ட் இல்ல, இந்த கர்மாங்கிற கான்செப்ட் பாருங்க. அந்த கான்செப்டை ஃபுல்லாக வந்து ஃப்ரம் தி பிகினிங் டு தி எண்ட் நீ செய்யக்கூடிய நல்லது கெடுதல் ஒரு நீ அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிறது தான் அந்த எபிசோட்ல இது. அதை வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் வந்து இதில் இந்த அரிதாரத்தை பூசிட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, நேச்சுரலாக இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் வந்து இந்த எபிசோட் இஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக் அண்ட் இட் இஸ் ரியலி டச்சிங். ப்ராப்ளி ஓல்டு பீப்புளுக்கு தான் பிடிக்குமோ, இல்லை நியூ கமர்ஸுக்கு எல்லாம் பிடிக்குமோ இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ வாட்சிங் திஸ். வெரி குட். யா, அது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். அவளோட ஏன்னா 23 வயசு 18 வயசு. எங்கே இருக்கீங்க நீங்கள் மெட்ராஸில்? நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கேன். வெஸ்ட் மாம்பலத்தில் போஸ்டல் காலனியில் இருக்கேன். போஸ்டல் காலனி 4th ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். அதாவது நான் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா இருக்குல்ல ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு டயக்னலி ஆப்போசிட் ராம்ஸ் பிரசாந்தி அபார்ட்மெண்ட்னு. இது வந்து தட் வாஸ் ஆல்சோ வெரி ஜென்யூன். எது இந்த மேல அந்த ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஃபைனான்ஷியல் நீங்க ஆமாம் வெரி ஜென்யூன். இல்லை ஆக்சுவலாக தட் இஸ் அ ஃபேக்ட் ஆல்சோ. நான் வந்து ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணல. உங்களுக்கு தெரியும் நான் பேசினதுலேருந்து நாட் எக்ஸாஜரேட்டட் எனி திங். அண்ட் அதுக்குண்டான முயற்சி அண்ட் அதுக்குண்டான இது நடந்துட்டுருக்கு இப்போ. அண்ட் ஸோ இது மாதிரி எபிசோட்லாம் வந்து இந்த கர்மா சீரியல் வந்தால் தான் ஜனங்களை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். இன்றைக்கி வேர்ல்டு போயிட்டு இருக்கிற லெவலில், அதாவது ரொம்ப மெக்கனைஸ்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப வந்து தாந்தோட்டித்தனமாக போயிட்டுருக்கு, நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டுருக்கு. ஜனங்களுடைய ஓல்டு ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் மறந்து போய்டுறது. அது வந்து எது நல்லது பண்ணணும் எது கெடுதல் பண்ணணுங்கிற அந்த ஹேபிட்டே இல்லை. அது அவன்கிட்ட இருக்கிறவன் பண்ணுறான், இல்லாத அடிக்கலான்னு, அதாவது மசில் பவர் மணி பவர் தான் ப்ளே பண்ணுறது. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து இது மாதிரியான ஒரு சீரியல் வந்து டெஃபினெட்லி டு ஹேவ் அன் இம்பேக்ட். தேங்க்யூ. இம்பேக்ட் ஆன் தி யங்ஸ்டர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் கீப் வாட்சிங் கர்மா. நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். சேவ் யுவர் நம்பர் அண்ட் ஐ வில் கீப் இட் டச் வித் யூ. நான் ஜென்ரலாக மார்னிங் டயத்தில் ஆற்றுல தான் இருக்கேன். நான் ஐ டிவோட் மை டைம். நீங்கள் வாங்கோ, கட்டாயமாக வாங்கோ. நீங்கள் 4th ஸ்ட்ரீட்டு நான் அட்ரஸ் தரேன் உங்களுக்கு. யூ கேன் கம். இட் வில் பி a pleasure for me to host you at my residence. Very good. Thank you sir. Thank you so much. Thank you. நிஜமாவே இன்னைக்கு உங்களை பார்த்தது என்ன எனக்கு இது மாதிரி இருக்கு. Thank you sir. Thank you. So that's what they wanted to tell about karma. And before I sign off, நீங்கள் வந்து மறுபடியும் தொடர்ந்து இது வந்து சீரியலுக்கு ஆதரவு கொடுங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவுனால தான் நான் வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ இன்னொரு 60-70 எபிசோடு வந்து இந்த கதை போகும். ஸோ இது வந்து அதுக்கு வந்து
ஒவ்வொரு எபிசோடும் வந்து 1.25 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் ஆகும் ஒரு எபிசோடு எடுக்கிறதுக்கு. ஸோ த ரிக்குவயர்மெண்ட் இஸ் அபவுட் 1.25 crores ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அது நான் பல தடவை சொன்னதே தான் இப்போது ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கமர்ஷியலாகவோ ப்ராஃபிட் மேக்கிங் எண்ணத்தோடய நான் பண்ணலை. டு ஸ்ப்ரெட் த அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் அந்த இன்டென்ஷனில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் பிரிட்டி ஷுவர் தட் ராமரோட அனுகிரகத்தினால இது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன. அண்ட் ஆல்சோ ட்ரை டு ஷேர் திஸ். அதாவது இந்த கர்மா சீரியலை வந்து எத்தனை பேர்கிட்ட உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் கண்டினியூ வாட்சிங் கர்மா. நன்றி நன்றி நன்றி.